எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம், சோம்பு மூணுத்தையும் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ், அதனால் போடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு போடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக மேலே வதங்கிட்டோம். உருளைக்கிழங்கு வதங்கிடுச்சு. தக்காளி போடலாம். தக்காளி அப்படியே லைட்டாக வதங்கிட்டோம். எல்லாம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. நான் அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் வச்சுருக்கிறேன். மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு. நான் கல் உப்பு போடுறேன். உங்களுக்கு எந்த உப்பு கரெக்டாக அளவு தெரியுமோ அதை போட்டுக்கோங்க. இது இப்போ தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இது பன்னீர் ஏற்கனவே நேற்று என் பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, மிளகாத்தூள் இந்த காரெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கா. ஏன்னா பன்னீர் லாஸ்ட்டாக தான் போடணும், முதல்ல போடக்கூடாது. அதனால் இதை லாஸ்ட்டில் போடலாம். இப்போ அப்படியே எதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுடுச்சு. இப்போ கொத்தமல்லி, ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போட மறந்துட்டேன், சாரிங்க. இப்போ கருவேப்பிலையை அப்படியே லைட்டாக கையில் இப்படி கிள்ளி போடுங்க. செம்ம வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். அப்படியே ஒரு பெரட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க புதுசாக வீடியோஸ்லாம் இருக்குது, உள்ளே போய் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.